கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் தங்காம போதும் கரிசாலையில கண்ட தங்கமையா கரிசாலையில கண்ட தங்கமையா எங்க கட்டாளம் குளத்து சிங்கம்மையா அழகு முத்து பேருக்கு ஒரு வீரம் போதும் பட்டாளம் வந்தாலும் கலங்காம போதும் தாயோடு பிள்ளையா நின்னாரம்மா ஊரெல்லாம் காத்திட வந்தாரம்மா பீரங்கி குண்டுகள் நெஞ்சு தூளை கட்டும் மானம் பெருசு நின்னாரே கப்பம் கொடுப்பதும் கப்பை இழப்பதும் இனச்செயல்னு சொன்னாரே வானத்து சூரியன் தேஞ்சாலும் வீரக்காரி தீரம் தேயாதே யானைகள் இடறி வீழ்ந்தாலும் யாதவ சேனைகள் வீழாதே ஆயிரவேங்கைய கொண்டாரம்மா பாமர மனசில் நின்னாரம்மா ஆடுகள் ஓட்டுற தொரட்டி கம்பையும் ஆயுதமாக்கிய வச்சாரு ஏழைகள் வீட்டுல மோரு குடிச்சிட்டு மோதரம் கழட்டி தந்தாரு வீரன் நடக்கிற வேகத்துல பாரன் ஒருங்குது பாதத்துல வீரன் அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது. இந்திய முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துக்கோன் நினைவு நாள் இன்று. இதை டாக்டர் திரு தேவநாதன் அவர்கள் தன்னுடைய தலைமையில் குரு பூஜை ஒன்று நடத்துகிறார். இந்த பூஜையை அரசாங்கமே எடுத்து நடத்த நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதனால் இதை அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டும். அழகுமுத்துக்கோன் நினைவு நாளை குரு பூஜை முன்னிட்டு இதை அரசாங்கம் எடுத்து நடத்த வேண்டும் என்றும் யாதவர்களை மிகவும் பிற்பட்டோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் ஆயர்குல தலைவர் டாக்டர் தேவநாதன் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்திய முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துக்கோன் நினைவு நாள் குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டது. இதையே அரசாங்கம் எடுத்து நடத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று அண்ணா நகர் பகுதி யாதவ மகாசபை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கலந்து போச்சு வீர வேறு மறையல.
அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் தி தேவநாதன் யாதவ் தலைமையில் சென்னையில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் நினைவு நாள் குரு பூஜை இன்று சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக யாதவ இனத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் நாங்கள் ஒன்று திரண்டு இந்த விழாவை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் யாதவ இனத்திற்கு மிகவும் பிற்படுத்தல் பட்டியலில் சேர்க்க கோரி எல்லாவித போராட்டங்களுக்கும் நாங்கள் கலந்து கொண்டு விழாவை நல்லபடியாக முடித்துக் கொடுப்போம். நன்றி, வணக்கம். சேவூரை சேர்ந்த யாதவ குலம் பொன்மணி செம்மன் யாதவ குலத்தை சேர்ந்த அழகுமுத்து சிலை திறப்பதற்காக மாலை அடைவதற்காக ஆரணிலிருந்து வந்திருக்கோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் நினைவு நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக ஆரணி ஒன்றியத்தின் சார்பாக வந்து மாலை அணிவித்து கௌரவித்து செய்திருக்கிறோம். அனைவரும் வருகை தந்ததற்கு ரொம்ப நன்றி. திருவண்ணாமலை மாவட்டத்தை யாதவ மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர் பேரவை திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் ஆரணி தொகுதி நம்ம திரு செந்தில்குமார் யாதவ் தலைமையில் ஆரணி தொகுதியிலிருந்து முருகன் யாதவ் இந்த மாபெரும் சிறப்பு வாய்ந்த வீரன் அழகுமுத்துக்கோன் குரு பூஜை விழாவில் ஆயிரக்கணக்கான யாதவர்கள் கலந்து கொண்டு இந்த வீரன் அழகுமுத்துக்கோனை சிறப்பிக்க வருகை தந்தமைக்கு தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக இந்திய மக்கள் கட்சியின் சார்பாகவும் யாதவ மகாசபையின் சார்பாகவும் உங்களை வருக என்னை வரவேற்கிறேன். மறைந்த வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் வித்திட்டவர். நம் யாதவர்களின் விடிவிலக்கு. அவர் வழியில் நின்று நம் யாதவர்களுக்கு அனைத்து சுதந்திரத்தையும் பெற நம்ம ஏறாது பாடுபட்டு தலைவர் டாக்டர் தேவநாதன் அவர்களின் மறுபிறப்பான வீரன் அழகுமுத்துக்கோன் வழியில் நின்று அவர் சொல்படி கேட்டு நம் வீரத்தையும் தீரத்தையும் பறைசாட்டுவோம். மேலும் அதை கடந்த அதிமுக அரசு கொண்டு வந்த இந்த சிலையை மீண்டும் அந்த அரசுடைமையாக்கி ஒவ்வொரு வருடமும் இந்த 11ஆம் தேதியை அரசு விழாவாக கொண்டாடினால் ஒட்டுமொத்த யாதவர்களும் மகிழ்ச்சி பெறுவார்கள் என்று மாண்புமிகு தமிழர்களுக்கு நான் வேண்டுகோளை விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாதவர் யாவரும் ஒன்று கூடி விழா எடுத்து சிலை வைப்போம். மாவீரன் அழகுமுத்துக்கோன் பெயரை உலகில் சொல்வோம். வெள்ளைய தன்னை துள்ளி அடித்தவன் யாரு? வீரன் அழகுமுத்துக்கோன் மன்னனை நீ பாரு. வெள்ளைய தன்னை துள்ளி அடித்தவன் யாரு? வீரன் அழகுமுத்துக்கோன் மன்னனை நீ பாரு. யாதவர் யாவரும் ஒன்று கூடி விழா எடுத்து சிலை வைப்போம். வீரன் அழகுமுத்துக்கோன் பெயரை உலகில் சொல்வோம். வீரன் அழகுமுத்துக்கோன் நினைவு நாளை முன்னிட்டு இன்று யாதவ சமுதாயத்தின் விடிவெள்ளி ஆயர்குல தலைவன் தேவநாதன் அவர்கள் மாலை அணிவித்து சென்றுள்ளார்கள். இது அரசு விழாவாக நடத்தி யாதவர் சமுதாயத்தின் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்து இதை அரசு விழாவாக ஏற்று நடத்துமாறு தமிழக முதல்வர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றோம். யாதவர்களின் வீரத்திற்கு வழிகாட்டியாக திகழ்ந்த வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் பிறந்த நாளில் எல்லோரும் ஒற்றுமையுடன் செயல்பட சபதம் ஏற்று நமது வீரத்திலகம் அழகுமுத்துக்கோனுக்கு நம் அஞ்சலி செலுத்தி அவர் வழி நடப்போம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பார்ந்த யாதவ சொந்தங்களுக்கு தென்சென்னை மாவட்டம் சார்பாக முதல் முறையாக வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்னாளிலே நமது யாதவ சொந்தங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வருங்காலத்தில் நமது ஆட்சி உரிமைகளை கைப்பற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம். சூலூர் மாவட்டம் காக்குலூர் கிராமம் நம் சுதந்திர போட்ட அழகுமுத்துக்கோன் அவர்கள் யாதவர்களுக்கு நினைவு நாளை முன்னிட்டு நம் தலைவர் டாக்டர் தேவநாதன் யாதவர்கள் மாலை அணிவித்து சென்றுள்ளார். இதேபோல் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு குரு பூஜை நடைபெற்றது. நம் யாதவ சொந்தங்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு இதேபோல் நடத்தி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது அரசுமையாக்க சொல்லி கேட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பாசத்துக்குரிய யாதவ சொந்தங்களே, இங்கு வந்திருக்கும் அனைத்து யாதவ மகாசபை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட மாநில பொறுப்பாளருக்கும் மேற்படி அண்ணன் தேவநாதன் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஆண்டுதோறும் இங்கே நம்முடைய
வீரன் அழகுமுத்துக்கோன் நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது பெரிதல்ல. நாம் நாம் சேர வேண்டியது எம்பிசி. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்லாமல் பாசத்துக்குரிய தமிழக முதல்வர்கள் நம்மளை எம்பிசியை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் தலைவர்கள் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நம்முடைய தேசிய தலைவர் டாக்டர் தேவநாதன் அவர்கள் தலைமையில் இங்கே குரு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வருடாவடம் இங்கே ஒரு இதுபோல் நடத்தாமல் மிகப்பெரிய விழாவாக அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று அம்மா அவர்களுக்கு கோரிக்கை வைத்து எங்களுடைய வேளச்சேரி தொகுதியினுடைய ஏதமாக சார்பாக அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர் செயலாளர் ராஜேந்திரன் பேசுகிறேன் யாதவ். இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் குரு பூஜைக்கு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. ஆயிரக்கணக்கான யாதவர்கள் இங்கே சொந்தங்கள் வந்திருக்கார்கள். இந்த மாவீரன் அழகுமுத்துக்கோன் வருடம் இந்த அரசு விழாவாக கொண்டாட டாக்டர் முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விட்டுக்கிறேன். இந்த யாதவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் 75% நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு ஏன் இதற்காக இந்த இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை? எதற்காக அனைத்து மதங்களுக்கும் கொடுக்கிறீர்கள், அனைத்து ஜாதிகளுக்கு கொடுக்கிறீர்கள்? மாவீரன் முதல் உயிரை விட்டவர் எங்கள் அழகுமுத்துக்கோன் தான். நம்முடைய தேசிய தலைவர் ஆயுர்குல தலைவர் டாக்டர் தேவநாதன் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமாரன் ஆகிய நான் அரசுக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், நம்முடைய அழகுமுத்துக்கோன் அவர்களின் நினைவு நாள் பூஜை அரசு விழாவாக ஏற்க வேண்டும். இது அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இதை வெகு சிறப்பாக அரசு விழா எடுத்தால் யாதவ சமுதாயத்திற்கு இது மிக்க ஒரு எடுத்துக்காட்டாகவும், இது எங்களுக்கு மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் இது மிக 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 எடுத்துக்காட்டாக இருக்கும். பொதுமக்களுக்கும் இது ஒரு பொது விடுமுறை தினமாகவும் இதை அறிவிக்க வேண்டும் என்பதையும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களின் சார்பாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அரசு உடனே இதை அரசு விழாவாக எடுத்து செய்தால் மிக நன்றாக இருக்கும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பளித்திருக்க நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.